ஏன் எங்களை வந்து சிறையில் தூக்கி போட்டாலும், எங்கள் உயிரே போனாலும் பிஜேபியுடன் எப்பொழுதும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டு சேராது 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 என்பதை நாங்கள் உறுதியுடன் கூறுகிறோம். நம்ம தங்கைக்கு ஒரு 5 மாசம் 4 மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க. அந்த கர்ப்பிணியா இருந்த தங்கையை வயிற்றுல கை வச்சு அடிச்சது சேகர் பாபு என்கின்ற ரவுடியோடைய பசங்க. திமுக போகும்போது எந்த குழந்தை வெளியே வந்திருக்கு? ஏன்னா உங்களை பார்க்கும் போது 10 வயசு குழந்தை அரசியல் பண்ணுது. திமுக தீய சக்தின்னு சொல்லுது. அண்ணா உருவாக்கிய கொடி இருக்கு, கருப்பு சிவப்பு, அதையே பார்த்தாலே இது தீய சக்தி கொடின்னு சொல்றாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மாவை சட்டசபை போது இந்த சேரியை இழுத்து கிழிச்சு தூக்கி வெளியே போட்டது. ஆனா அதே மக்கள் 2 வருஷத்துல 234 தொகுதி 232 தொகுதி வெற்றி பெற வச்சாங்க. ஏன் தெரியுமா? நீ சேலையை தொட்ட நீ டெபாசிட் கூட இல்லைன்னு சொன்னது தமிழக மக்கள். உங்க சகோதரியை வந்து மிரட்டினாங்களோ அன்னைக்கே அவன் அந்த தெருவில் பயந்துட்டான்னு அர்த்தம். அவங்க பாவம் டாக்டர் அங்க இருந்து வந்து நோட்டீஸ் கொடுக்கறதுக்கே பயந்தானா, அப்ப அவன் எந்த அளவுக்கு பயந்து நடுங்கி, இந்த வடிவேல் படத்துல நாய் சேகர் இருப்பா பாருங்க, பில்டிங் ஆடும், சேகர் பாபு நாய் சேகர் சேகர் பாபு, நானு ரவுடி. அவ்வளவுதான். இந்த தேர்தல் முடியும் பொழுது சேகர் பாபு தண்ணி குடிச்சு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. 26ல ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பயப்பட வேண்டாம் அப்படின்னு காலில் விழுந்து பிச்சை எடுக்க தெரியுது சேகர் பாபுக்கு. உதாரணமே சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய தேர்தல் வேலை செய்யக்கூடியவர் அவங்க முக ஸ்டாலின் குடும்பம் சொல்லுதுல, திமுக நீ பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உன் கால் எப்படி ஆடுன்னு எனக்கு தெரியும். என்ன சேகர் பாபு அப்படிதான் பார்க்க நெஞ்சு பரபரன்னு இருக்கும், காலு பார்த்தா நடுங்கிட்டே இருக்கும். என்ன அதான் பயப்படாதீங்க, ரவுடித்தனம் அதெல்லாம் பயப்படாதீங்க. புரியுதுங்களா? அவர் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஆதி மூலம் எல்லாம் எனக்கு தெரியும். பண்ண உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை மிரட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம தங்கை, இங்க இருக்கக்கூடிய வெற்றி ஒரு குழுவினருடன் ஜஸ்ட் நோட்டீஸ் கொடுக்க தான் போனாங்க. அப்ப நம்ம தங்கைக்கு ஒரு 5 மாசம் 4 மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க. அந்த கர்ப்பிணியா இருந்த தங்கையை வயிற்றுல கை வச்சு அடிச்சது சேகர் பாபு என்கின்ற ரவுடியோடைய பசங்க. அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு சாயங்காலமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு என் தங்கையை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். உட்காருங்க, அக்கா வந்திருக்காங்க. அப்பயும் நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். ஹார்பர் தொகுதியில ஒரு நல்ல வேட்பாளரை, விலைக்கே வாங்க முடியாத வேட்பாளரை தேடி பிடிச்சி எங்க அண்ணன் தலைவர் நிப்பாட்டி, நீ ரவுடிசம் பண்ணா அதே மொழியில பேசக்கூடிய எல்லாம் தெரிந்த ஒருத்தரை தேடி பிடிச்சு போட்டிருக்காரு எங்களுடைய தலைவர் விஜய் அண்ணன். அவர் பேர் தான் அசோக் அவர்கள். அவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். சட்டம் பேசினா சட்டம் பேசுவாரு, அவர் மொழியில பேசினா அவர் மொழியிலையும் பேசுவாரு. அதனாலதான் இன்னைக்கு சேகர் பாபு என்ன சொல்லிட்டு இருப்பாரு, வட சென்னையோட முகம்னு சொன்னவரு ஹார்பர் தகுதியில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு, வெளியவே போகாம. இன்னைக்குதான் துறைமுகத்துல ஒவ்வொரு வீடுதான் கண்ணுக்கு தெரியுது, தெரு தெரியுது. அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு காலில் விழுந்து பிச்சை எடுக்க தெரியுது சேகர் பாபுக்கு. ஆனா போன மாசம் வரைக்கும் கூட 100 ரவுடிகளை வச்சுக்கிட்டு பெண்களையும் சரி ஆண்களையும் சரி கொச்சையா பேசுறது. வாய திறந்தாலே திமுக காரங்கள தமிழ் மொழியில பெரிய எதுகை மொழியில பேசுறான்னு தெரியும். தைரியம் இருந்தா சேகர் பாப்பா மேடல ஏறி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லிடுங்க பாப்போம். வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம்
அந்த மாதிரி வார்த்தை இருக்கும். இந்த ஆளு எம்எல்ஏ போட்டு அமைச்சராக்கி அந்த குடும்பத்துக்கு தோரம் பருப்பு வாங்கி கொடுக்கறது, எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, வீட்டுல காரு கதவு திறந்து விடுறது, பியூன் வேலை பார்க்கறது, இந்த வேலையெல்லாம் பார்த்து மினிஸ்டர் ஆகிட்டு ஒரு 100 ரவுடியை வச்சு இந்த தொகுதிய ஏதோ ஒரு பெரிய ரவுடி இந்த ஏரியாக்குள்ள பூந்தா என்ன நடக்கும் தெரியுமா, எங்க தெருக்குள்ள பூந்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடி தான் சேகர் பாபு அவர்கள். ரவுடித்தனம் தவிர எதுவுமே தெரியாது. ஆனா வேஷ்டி, காவி வேஷ்டி போட்டுக்கிறது, வெள்ளை சட்டையா போட்டுக்கிறது. இந்த சாமியார்களே போலி சாமியார் இருப்பாங்க பாத்தீங்களா, 1ஆம் நம்பர் போலி சாமியார். என்ன, கோயிலுக்கு போகாதவன் கூட நல்லது செய்வான். டெய்லி கோயிலுக்கு போயிட்டு அக்கிரமம் செய்யக்கூடிய ரவுடிசம் பண்ணக்கூடியவர் தான் இந்த சேகர் பாபு. அப்ப மக்கள் வெறுத்து போயிருந்த நேரத்துல தலைவர் அவர்கள் ஹார்பர்ல கரெக்டான வேட்பாளரை போட்டார். என்ன பண்ணுவாங்க, வேட்பாளரை போட்டா செட்டிங் பண்ணுவாங்க, விலை கொடுத்து வாங்குவாங்க, இல்ல மிரட்டினா ஓடிடுவாங்க. இப்ப வந்து சேலஞ்ச் பண்ணார் பாருங்க மைக்கு முன்னாடி, என்ன நீ டச் பண்ணல நான் உனக்கு பதில் சொல்றேன்ல, இந்த மாதிரி வேட்பாளர்கள் தான் நமக்கு வேணும். அப்ப அண்ணா சொன்னாரு, என் குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணை வந்து திட்டாரு, நம்ம அக்கா தங்கச்சியை கர்ப்பிணி பெண்ணை பார்க்காம கை வச்சுட்டாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த பை எலெக்ஷன் எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் பெரிய ஞான சூனிய மாதிரி ஓட்டுக்கு 10,000 கொடுத்து ஜெயிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய, ஓகே விட்டுருங்க, எவ்வளோ பெரிய தேர்தல் வேலை செய்யக்கூடியவர் அவங்க முக ஸ்டாலின் குடும்பம் சொல்லுதுல, கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கு அவர் தான் பொறுப்பு, லோக்கல் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு, பை எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரு, உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரு. ஆனா 234 தொகுதி வரும்பொழுது அர்ச்சனா பட்நாயக் மாதிரி ஒரு நல்ல தேர்தல் அதிகாரி வரும்போது டிஜிபி, கமிஷனர், இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் எல்லாம் மாத்தின பிறகு போலீஸ் நம்ம தலைவர் சென்னைக்குள்ள வரும்போது முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கிறோமோ அதே பாதுகாப்பை கொடுத்து இன்னைக்கு சென்னைக்குள்ள தலைவர் பிரச்சாரம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மாறி இருக்குல்ல. முக ஸ்டாலின் அவர் வந்து என்ன தப்பு செஞ்சாரு, டிவிக்கு கண்டுக்கவே இல்லை, தலைவரை பத்தி பேசவே இல்லை. தம்பிங்களா திமுக, நீ பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உன் கால் எப்படி ஆடுன்னு எனக்கு தெரியும். என்ன சேகர் பாபு அப்படிதான் பார்க்க நெஞ்சு பரபரன்னு இருக்கும், காலு பார்த்தா நடுங்கிட்டே இருக்கும். என்ன அதான் பயப்படாதீங்க, ரவுடித்தனம் அதெல்லாம் பயப்படாதீங்க, புரியுதுங்களா? அவர் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஆதி மூலம் எல்லாம் எனக்கு தெரியும். 21 முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு தெரியும். அதனால ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி கரூர்ல நின்று கையில் 5000 கோடி பணம் இருக்கு, ஆள் பணம் இருக்கு. கரூர்ல அவர் தான் பிஸ்தா பருப்பு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா கரூருடைய 41 இழப்பு ஏற்பட்ட பிறகு நம்ம மேல எவ்வளவு தவறுகள் சொன்னாங்க, நம்ம தலைவர் எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனா மக்கள் உண்மையா செஞ்சது திரு செந்தில் பாலாஜியால நம்பினாங்களா இல்லையா, நம்பிட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த நம்பிக்கை தான் சொந்த ஊர்ல கரூர்ல நிக்காம கோயம்புத்தூர்ல ஓடி போய் பயந்துட்டு போய் நின்று இருக்கா திமுக வேற. இல்ல திமுக காரங்க நாங்க 200 தொகுதி ஜெயிச்சிருங்க, செந்தில் பாலாஜிய தொகுதியை மாதிரி கோயம்புத்தூர்ல நின்று இருக்காங்க, எப்படிப்பா நீங்க 200 தொகுதி ஜெயிப்பீங்க முதலமைச்சர் அவர்களை? அப்ப இப்ப தெரியுதா யார் யாரெல்லாம் பணத்தை எடுத்து அரசியலுக்கு வராங்கன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரவுடித்தனம் பண்ணி மக்களுக்கு இடையூறு செய்யறாங்களோ அவங்கள மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. கலைஞருடைய மகன் அழகிரியோட மதுரையில ரவுடித்தனம் பண்ணவங்க தமிழ்நாட்டில் யாராச்சும் இருக்கிறாங்களா? மக்கள் ஏன் தூக்கி போட்டாங்க? மக்கள் சாமானியர்களை தலைவர்களாக இருப்பாங்க, ரவுடிகளை இல்ல. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் முடியும் பொழுது சேகர் பாபு தண்ணி குடிச்சு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு, 26ல ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பயப்பட வேண்டாம். உங்க சகோதரிய வந்து மிரட்டினாங்களோ அன்னைக்கே அவன் அந்த தெருவில் பயந்துட்டான்னு அர்த்தம். அவங்க பாவம் டாக்டர் அங்க இருந்து வந்து நோட்டீஸ் கொடுக்கறதுக்கே பயந்தானா, அப்ப அவன் எந்த அளவுக்கு பயந்து நடுங்கி, இந்த வடிவேல் படத்துல நாய் சேகர் இருப்பா பாருங்க, பில்டிங் ஆடும்,
சேகர் பாபு, நாய் சேகர், நாய் சேகர், சேகர் பாபு. நானு ரவுடி, நானு ரவுடி, நானு ரவுடி, நானு ரவுடி. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கான்செப்ட். ஒன்னும் பண்ண முடியாது. ரவுடிலாம் யார் தெரியுமா? அவங்க கமிஷனரு, அவங்க டிஜிபி, அவங்க இன்டெலிஜென்ஸ் ஆபீசரு, அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனரு, இதெல்லாம் இருந்தாங்கன்னா ரவுடித்தனம் பண்ணிட்டு நம்ம அக்காவை அடிச்ச பிறகு சேகர் பாபு ஒரு நாடகம் பண்ணாரு பாருங்க. இன்னொரு 3 அக்கா கண்ணம்மா பாட்டில இருந்து இறக்கிட்டாரு. அந்த அக்காவை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த அக்காவை நம்ம அக்கா அடிச்சுட்டாங்களா போய். அந்த அக்கா பாருங்க குழந்தை முகம் மாதிரி இருக்கு. இந்த குழந்தை முகம் அந்த அக்காவை அடிச்சுட்டா ஒரு 3 பேரு நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவங்க குளுக்கோஸை ஏத்திக்கிட்டு என்ன அடிச்சுட்டாங்க தெரியுமா டிவி கேக்காரங்க. அப்பப்பா சேகர் பாபு ஐயா நடிச்சாலும் கொஞ்சம் நல்லா நடிங்கப்பா. திரு மகேஷ் பொய்யாமொழிக்கும் சேகர் பாபுக்கும் கரெக்டா ஒரு காம்படிஷன் வச்சா 2 பேரும் கரெக்டா போட்டி போட்டுவாங்க. நடிக்கிறது இல்ல. என்ன பேட்டி கொடுப்பா. தமிழக வெற்றி கழகத்தை ஏன் ஜெயிக்கணும், அசைக்கவே முடியாது, பணம் கொடுத்தாலும் ஏன் அசைக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, இந்த 26 ஒரு புதுமையான தேர்தல். இந்த டிவில சர்வே போடுவாங்க, இந்த தந்தி, அந்த ஜூனியர் வீடனு எல்லாம் தப்பு தப்பா பழைய காலத்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வே போட்டுட்டு இருப்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு பிரச்சாரம் நான் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணிருக்கேன். நான் தொகுதி இங்க போயிட்டு வரேன். ஒரு தெருக்குள்ள போனா திமுக காரங்க அதிமுக பிரச்சாரத்தை பாருங்க, வீடியோ எடுத்துக்குவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் போகும்பொழுது ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து அம்மா ஓடி வருவாங்க, தங்கச்சி ஓடி வருவோம், அக்கா ஓடி வரும், அதுக்கப்புறம் குட்டி தம்பிங்க ஓடி வருவாங்க. தமிழக வெற்றி கழகம் இளைஞர் கட்சின்னு சொல்றாங்க. சத்தியமா இளைஞர் கட்சி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். இது பெண்கள் கட்சி. நிறைய பேர் இந்த கான்செப்டே புரியல. இந்த கட்சியை உருவாக்குனதே பெண்கள் தான். அதனாலதான் நான் போகும்போது குடும்பம் வராங்க. குறைந்தபட்சம் 5-6 பேர் ஓடி வருவாங்க, 2 குழந்தைங்க ஓடி வருவாங்க. என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போய் திமுக, நான் குழந்தைய வச்சு பிரச்சாரம் பண்றேன்னு. நான் அப்பயே சொன்னேன் மேடையில, தம்பிங்களா நான் போகும்போது அம்மா ஓடி வராங்க, தங்கச்சிங்க ஓடி வராங்க, கூட குழந்தை வருவாங்க. அம்மாவுடைய துணை இல்லாமல் குழந்தை வெளியே வரவே வராது. திமுக போகும்போது எந்த குழந்தை வெளியே வந்திருக்கு? ஏன்னா உங்களை பார்க்கும் போது 10 வயசு குழந்தை அரசியல் பண்ணுது. திமுக தீய சக்தின்னு சொல்லுது. அண்ணா உருவாக்கிய கொடி இருக்கு கருப்பு சிவப்பு, அதையே பார்த்தாலே இது தீய சக்தி கொடின்னு சொல்றாங்க. 10 வயசு குழந்தைக்கு நீங்க அரசியல் தெரிஞ்சுச்சுன்னா அம்மாக்கள் பேசாம அந்த குழந்தைகள் பேசுமா? இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி. அப்படி இருக்கும் பொழுது சேகர் பாபு அவர்கள் தன்னுடைய அடியாள வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது, நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது என்ன கேவலமா பேசுவாங்க. இதை தவிர எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வேற என்ன தெரியும்? பெண்ணை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி, அசிங்கமா பேசக்கூடிய கட்சி திமுக. அம்மா ஜெயலலிதா அம்மாவை சட்டசபை போது இந்த சேரியை இழுத்து கிழிச்சு தூக்கி வெளியே போட்டது. ஆனா அதே மக்கள் 2 வருஷத்துல 234 தொகுதி 232 தொகுதி வெற்றி பெற வச்சாங்க. ஏன் தெரியுமா? நீ சேலையை தொட்ட நீ டெபாசிட் கூட இல்லைன்னு சொன்னது தமிழக மக்கள். இது வரலாறு. இதுதான் வரலாறு. தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்தில் தூக்கி எறிவாங்க. இங்க யாரும் பெரிய ஆள் கிடையாது. 234 தொகுதி வரும்பொழுது இங்க மன்னர்கள், பணம் வச்சிருக்கவன், முதலமைச்சரா இருக்கிறவன், அமைச்சரா இருக்கிறவன், எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு சாதாரண ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா மக்கள் கடைசி 3 நாள்ல முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்ப முடிவு பண்ணுவாங்க? கடைசி 3 நாள்ல முடிவு பண்ணுவாங்க. இவன் தப்பு, இவன் ரைட். அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. உறுதியாக சொல்லிக்கிறோம், என்ன அழுத்தம் வந்தாலும் நாங்கள் திருப்பி பண்றோம். என்ன அழுத்தம் வந்தாலும், ஏன் எங்களை வந்து சிறையில் தூக்கி போட்டாலும், எங்கள் உயிரே போனாலும் பிஜேபியுடன் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டு சேராது என்பதை நாங்கள் உறுதியுடன் கூறுகிறோம், ஆணித்தரமாக கூறுகிறோம். இதனால் தெளிவு பண்றோம். பெரியார் அவர்கள் உருவாக்கிய, அண்ணா கனவு கண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைச்சாங்களோ, மோதியா லேதியான்னு கேட்டாங்க. அந்த உணர்வும் அந்த நெஞ்சமும் எங்க கிட்ட இருக்கு. உறுதியா சொல்ற எங்க கிட்ட இருக்கு. எப்பொழுதும் கிடையாது. நான் வில்லிவாக்கத்துல என்னோட பிரச்சாரம் வைக்கும் போது ஐநாவரம் மசூதியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். ஆதவர்ஜன மசூதியிலிருந்து ஆரம்பிச்சேன்.